இந்த பவழமல்லி மரம் பற்றின கதைகள் நிறைய இருக்குது. அதில் சில கதைகளை இன்றைக்கி பார்க்கலாம். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து 5 மரங்கள் வெளிவந்ததாக கதைகள் சொல்லுது. அதில் ஒன்று தான் இந்த பவழமல்லி மரம். இந்த பூக்கள்லேருந்து வர நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு தேவலோகத்தில் இருக்க இந்திரன் இந்த மரத்தை தன்னோட வசம் வச்சுருந்தான். ஆனால் கிருஷ்ணருக்கு இந்த மரத்தில் இருக்க பூக்களை ருக்மிணிக்கு கொடுக்கணுன்னு ஆசை. அதனால் ஏதோ ஒன்று பண்ணி இந்திரன்கிட்ட இருந்த இந்த பவழமல்லி மரத்தை சத்யபாமாவோட தோட்டத்தில் நட்டார். ஆனால் சத்யபாமாவோட தோட்டத்தில் இருந்த மரம் பூவெல்லாம் ருக்மணியோட தோட்டத்தில் கொட்டுச்சு. ருக்மணியோட தன்னலமில்லா அன்புக்கு இது கிருஷ்ணனோட பரிசு. முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவருக்கு பவழமல்லின்னு ஒரு இளவரசி இருந்தாள். அந்த இளவரசி சூரியன் மேலே பெருங்காதல் கொண்டிருந்தா. அனுதினமும் சூரியனையே நினச்சிக்கிட்டு அவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அவரையே நினச்சிக்கிட்டு இருந்தா. இது சூரியனுக்கும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் சூரியன் அவளோட அன்பை ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. ஏன்னா அவளை பக்கத்தில் கொண்டு வந்தால் அவள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாளோன்ற பயம் சூரியனுக்கு. அவள் மேலே அவருக்கு அன்பு இருந்தாலும் அந்த அன்பை அவரால் பூர்த்தி செய்ய முடியலை. ஆனால் பவழமல்லியால் சூரியனை பிரிஞ்சு தினம் தினம் இருக்க முடியலை. அதனால் அவளே அந்த சூரியனுக்கு, அதாவது தன்னை தானே எரிச்சிக்கிட்டா. அந்த சாம்பல்லேருந்து உருவான மரம்தான் இந்த பவழமல்லி மரம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பவழமல்லி மரத்தில் பூக்கள் சாயந்தரம் மொட்டு வைக்கும், இரவில் பூக்கும். ஆனால் விடியறதுக்கு முன்னாடியே, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அந்த பூக்கள் அந்த செடியிலேருந்து உதிர்ந்து விழுந்துடும். மத்தியானத்துக்குள்ளே அந்த பூக்கள் வாடி கருகி ஒரு நாள் கூட வாழ முடியாத 12 மணி நேரமே வாழ்கிற இந்த பூ அந்த இளவரசி பவழமல்லியோட சோகத்தையும் காதலையும் சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்போ எங்கள் நிலத்தில் ஒரு 5-6 செடிகள் பூ பூக்குது. இதிலிருந்து தினம் நிறைய பூக்கள் கிடைக்கிது. இது பூக்கிறதுக்கான பருவகாலம். அதனால் இப்போ எங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கிது. பவழமல்லி 2 இலையை வச்சு அதில் சில பஞ்சுகளையும் நார்களையும் கோர்த்து தையல் செட்டு எவ்வளோ அழகாக கூண்டு உருவாக்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ அதில் முட்டையும் இல்லை, பறவையும் இல்லை, எல்லாம் பறந்து போயிடுச்சு. இந்த செடிக்கு நாங்கள் உரமோ இல்லை வேறு எந்த தேவையான சத்துக்களும் கொடுத்ததே இல்லை. வெறும் மழை நீரில் அதிகமான தண்ணீர் கூட கொடுக்கறதில்ல. சின்ன செடியாக இருக்கும் போது கொஞ்சமாக தண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த தண்ணி கூட கொடுக்கறதில்ல. வெறும் மழையில் பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான செடி. நீங்கள் இதுக்காக மெனக்கடணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இந்த பூக்கள்லாம் பூத்து முடிக்கும் போது அவள் விதையாக மாறி கீழே உதிர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை கவ்வாத்து பண்ணிவிட்டோன்னா திரும்பவும் இதில் ஆயிரக்கணக்கான பூக்களை நம்மளால் பறிக்க முடியும். மன்னிச்சிருங்க, ஒதுக்க முடியும். ஒரு போர்வையை இந்த செடிக்கு அடியில் விரிச்சிட்டு இப்படி மரத்தை நல்லா உழுக்கணுன்னா பூவெல்லாம் அதில் கொட்டிக்கும். சுலபமாக அந்த பூக்களை சேகரிச்சிட முடியும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு பூவாக சேகரிக்க பிடிக்கும். இன்னொரு காலநிலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.